வந்து கட்டுப்படணும். ஜிப்ரீல் ஒரு பேச்சுக்கு வந்திருந்தாரையானால் ஜிப்ரீலுக்கு தனி அதிகாரமா கொடுத்து வச்சுக்கிறான்ல, அவருக்கு தனி அதிகாரம் கிடையாது. நான் பெறட்டவான்னு கேட்டா அது அல்லாஹ் வந்து சொல்லி அனுப்புறான்னு அதுக்கு அர்த்தம். மீகாயில் வந்து கேட்டாரு வச்சுக்கணும் பேச்சுக்கு. மீகாயில் வந்து கேட்டா அவரா முடிவு எடுத்துக்கிட்டு அவரா அது மாதிரி அதிகாரத்தை கொடுத்து வச்சுக்கிறானா? இல்ல, மீகாயில் வந்து கேட்டாருன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான்னு அர்த்தம். அப்படி எல்லாம் கேட்டு இருந்தால் ஒரு நபி என்ன பண்ணிருக்கணும்? எஸ் இருக்கணும். அதான் அவங்களுடைய கடமையா இருந்திருக்கும். இல்ல என்னை காப்பாத்தின அழிய நான் தயாரா இருக்கிறேன். ஒரு மனிதன் அழிவதை தப்பிச்சுக் கொள்ற எத்தனை வாய்ப்பு இருக்கு அத்தனை பயன்படுத்திக்கணும்னு நமக்கு மார்க்கம் சொல்லுது. நம்ம அழிகிற ஒரு அழிவிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு என்னென்ன வாய்ப்பு திரும்ப கிடைச்சா கூட பயன்படுத்திக்கணும். நம்ம சாவரன் அர்த்தமா? அப்ப எரிஞ்சு போறன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. இது வந்து என்ன பண்ணிட்டாங்க என்று கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த தவக்கலை பார்த்தீர்களா? அப்படி உல்டா பண்ணி விட்டாங்க. இந்த கிஸ்ஸாவை இட்டு கட்டிக்கிட்டு பாத்தீங்களா, உறுதிய ஜிப்ரீல் வந்தாலும் போட்டாரு, மீகாயில் வந்தாலும் போட்டு சொல்லிட்டாரு, அல்லாட்ட கூட கேட்க மாட்டேன்டாருன்னு பாருங்களேன். அவ்வளவு உறுதியா நிக்கிறார் அப்படின்னு சொல்லி இதை புகழ் மாதிரி ஆக்கிட்டாங்க. இது புகழா? இது மண்டகன அல்லாவுக்கு பிடிக்காது. நம்ம அன்னைக்கே சொன்னோம், அல்லாட்ட கேட்கிறதா இருந்தா அல்லாவுக்கு தெரியுமான்னு சொல்லி இருந்துடக்கூடாது, சொல்லி சொல்லி கேட்கணும். ஒரு நபி நூஹ் நபி சொல்லி காட்டினாங்களா இல்லையா? யாரெல்லாம் நான் காலையில சொன்னேன், மாலையில சொன்னேன், பகல்ல சொன்னேன், ராத்திரி அல்லாவுக்கு தெரியாதா? பகல்ல ஒரு சொன்னது அல்லாவுக்கு தெரியுமா தெரியாதா? ராத்திரில பிரச்சாரம் பண்ணேன், தனியா போய் செஞ்சேன், கூட்டமா போய் செஞ்சேன், ஒரு கோயில் கேட்க மாட்டேங்கிறான், அடிக்கிறான் உதைக்கிறான் எல்லாத்தையும் சொல்றாரு. இது எல்லாமே அல்லாவுக்கு தெரியத்தான் செய்யும். ஆனால் இறைவன்ட்ட கேட்கிற முறை என்ன? அல்லாவுக்கு தெரியுமே இல்லாம நீ வந்து எஜமான்ட்ட வந்து பணிஞ்சு கெஞ்சினியா? அதை விரும்புறான். அல்லாஹ் என்ன பண்றான்? தெரியுங்கிற விஷயம் வேற, தெரியத்தான் செய்யும். நீ என்னப்பா நீ அடிமைங்கிற ஒத்துக்கிட்டியா? அவன் எஜமான்கிற ஒத்துக்கிட்டியா? உன்னுடைய அடிமைத்தனத்தை காட்டுனியா? அதைத்தான் அல்லாஹ் பாக்குறான். இந்த கதையை வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு. இன்னும் சொல்ல போனா, அதாவது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி இன்னொரு இடத்துல குர்ஆன்ல அல்லாஹ் வந்து இந்த கதை பொய்ங்கிறது சான்று தர்றான். 19வது அத்தியாயம் 48வது வசனம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வஅதஸிலுக்கும் வமா ததுஊன மின் துனில்லாஹ், உங்களை விட்டு விலகிக் கொள்கிறேன், நீங்கள் அல்லாஹ் விட்டு எதை வணங்குகிறீர்களோ அதை விட்டு விலகிக் கொள்கிறேன். வஅது ரப்பி, நான் என் இறைவனிடத்திலே நான் பிரார்த்தனை செய்வேன். அசா அல்லாஹ் அகூன பி துஆஇ ரப்பி ஷகியா, என் இறைவனின் துஆவுல வந்து நான் துஆ கேட்பதில் ஒரு துர்பாக்கியமானவனான ஆக விரும்பல. துஆ கேட்காத ஒரு துர்பாக்கியசாலி இருக்கானே, அப்படி ஆக நான் விரும்பவில்லை. அல்லாஹ்விட்ட கேட்கக்கூடிய அடியானாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். கேட்கிறது அவருடைய குணாதிசயம். நான் கேட்காம இருக்க முடியாது. என் இறைவனுடைய துஆவில இறைவன்ட்ட கேட்கிற பிரார்த்தனையில வந்து நான் அந்த பாக்கியம் இழந்தவனாக இருக்க விரும்பவில்லை, நான் கேட்பேன் அப்படிங்கிறார். அப்ப இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்வது வந்து இப்ராஹிம் நபியுடைய குணாதிசயத்தில் உள்ளது என்று 19:48 வந்து எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனா, ஒருவர் இப்படி நினைக்கிறார், கஷ்டப்படுறான்னு வைங்க, நோய், அல்லாஹ்ட்ட கேட்க மாட்டேங்கிறாரு, என்ன காரணம் சொல்றாரு? நான் நோயா இருக்கு அல்லாஹ்வுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்வாரையானால் இவர்கள் யாருன்னு கேட்டா நேர நரகத்துக்கு போறாருன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தவக்கல் கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எனக்கு நோய் விட்டவனுக்கு நிக்க தெரியாதா, வறுமை விட்டவனுக்கு போக்க தெரியாதா? தெரியாதாங்கிற விஷயம் இல்ல, நீ உன்னுடைய அடிமைத்தனத்தை ஒத்துக்கிட்டியாங்கிறது மட்டும் தான் பாயிண்ட். அங்க அல்லாஹ் எதை பார்ப்பான்? ஏன்னா நான் ஒரு எஜமான் இருக்கேன், நீ ஒரு அடிமை இருக்க, உனக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா இப்படி ஒரு எஜமான் இருக்கான்னு நினைச்சு பார்க்க மாட்டியா? என்கிட்ட முறையிட மாட்டியா? என்னுடைய வல்லமையை ஒத்துக்கிற மாட்டியா? உன்னுடைய பலவீனத்தை வந்து ஒப்புக்கொள்ள மாட்டியா? அதைத்தான் எல்லாம் விரும்புறான். இப்படி விரும்பாதவர்களுக்கு என்ன கதி என்று கேட்டா, 40வது அத்தியாயம் 60வது வசனத்தில் சொல்லுகிறான், கால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், உங்கள் இறைவன் சொல்லுகிறான், என்னிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, என்னுடைய வணக்கத்தை விட்டு துஆவை இபாதத்துங்கறான், பிரார்த்தனை செய்யுங்கள் சொல்லிவிட்டு என்னுடைய வணக்கத்தை யார் புறக்கணிக்கிறார்களோ யதுகுலூன ஜஹன்னம தாகிரீன், அவர்கள் நரகத்திலே இழிந்தவர்களாக நுழைவார்கள். பிரார்த்தனையை புறக்கணிச்சீங்க நரகத்துக்கு தான் போவீங்கங்கறான் அல்லாஹ். அப்ப எந்த கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியுமே இருக்கக்கூடாது. ஒரு நபியும் இருக்க மாட்டார்கள், ஒரு நபி இருக்கக்கூடாது, ஒரு மூமினும் இருக்கக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அல்லாஹ்விடத்துல கேட்கணும், தெரியும்னு சொல்லி இருக்கவே கூடாது. நம்ம வறுமையை அழுது முறையிட வேண்டும். இல்லன்னா நாங்க இல்லன்னா துஆவை பத்தி அவ்வளவு வசனம் குர்ஆன்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு இருந்தது கூட இதுக்கு துஆ செய்யணும். செருப்பு இருந்தா அல்லாஹ்வுக்கு தெரியாதமா? கக்கூசுக்கு போகும்போது கூட அதை சொல்லிட்டு போகணும்னாங்களா? கக்கூசுக்கு போறாங்கன்னு தெரியாதா? பாத்ரூமுக்கு போகும்போது இதை சொல்லணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களா இல்லையா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுதி வல் கபாயிஸ்னாங்க. அங்கதான் போறோம், இது அல்லாஹ்வுக்கு தெரியாம இருக்கணுமா? கக்கூசுக்கு தெரியாதா? அல்லாஹ் காப்பாற்ற மாட்டானா அப்படின்னு நினைச்சாங்க. குஃப்ரானுக்க வெளியே வரும்போது இறைவா மன்னித்துக் கொள்வாயாக என்று மன்னிக்க மாட்டான் அவன். அப்படி எல்லாம் நினைக்க கூடாது, நம்ம கேட்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒவ்வொன்றுக்கும் பிரார்த்தனை தான் எல்லா நேரங்களையும். அப்படியே இதா ஹஸபஹு அம்ருன் பாதர இல ஸலா,
ஒரு துன்பம் அவங்களை வந்து அட்டாக் பண்ணிருச்சுன்னு சொன்னா உடனே தொழுகையை நோக்கி விரைவார்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள் என்று சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி கிரகணம் ஏற்பட்டுச்சா, கிரகணம் ஒரே நேர்கோட்டில் எல்லாம் வருது, கிரகணம் ஏற்பட்டுச்சுன்னா இதெல்லாம் ஒரு நேர்கோட்டில் வருது, சூரிய சந்திரன் பூமி மூணுமே. அப்ப அது ஆபத்துக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. உடனே அது விலகும் வரை அல்லாஹ்விடத்தில் நீங்க பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருங்க, பிரார்த்திச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தர்றாங்க. குல் அஊது பிரப்பில் ஃபலக், அல்லாஹ் சொல்லி சொல்றான், அகிலத்தை படைத்த இறைவனுடைய காலை பொழுதுடைய இறைவனிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லு. என்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன்னு பாத்துக்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்றதுனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கண்டிப்பா அவங்க பாவ மன்னிப்பு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடினார்கள், அப்படிதான் தேடி இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனா இது வந்து யார் சொன்னா, இது காபுல் அஹ்பார் என்ற ஒருவர் சொன்னதாக ஒரு நபித்தோழர் பேரை பயன்படுத்தி அவர் இப்படி சொன்னார். இப்ராஹிம் நபி வந்து என்ன சொன்னாங்களா, அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருக்கிறோம் நான் கேட்க மாட்டேன் என்று சொன்னதாக காபுல் அஹ்பார் என்ற ஒரு சஹாபி பேரை பயன்படுத்தி நிறைய நூல்கள் எழுதிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதாக அவங்களும் எழுத. இதை வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா காபுல் அஹ்பாருக்கு எப்படி தெரியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சா வஹீல தெரியும். காபுல் அஹ்பாருக்கு தெரிஞ்சா அவர் அந்த காலத்துல வாழ்ந்தார். அப்ப இப்ராஹிம் நபி காலத்துல இருந்தார். இவரு பெரிய சான்ஸ் இல்ல. அது அறிவிப்பாளர்களும் சரியில்லை, மார்க்கத்தின் அடிப்படைக்கு மாற்றமா இருக்கிறது. இந்த செய்தி ஏற்றுக்கொள்ள கூடாது. இன்னும் சொல்ல போனா சஹீஹுல் புகாரியில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நரகத்திற்கு போடப்பட்ட பொழுது என்ன சொன்னார்கள் என்று கேட்டா, இது 4563வது ஹதீஸ் புகாரியில 4563ல ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு என் இறைவன் அதான் பிரார்த்தனை, இறைவன் போதுமானவன், அவன் பொறுப்பேற்றுக் கொள்வதிலே சிறந்தவன், அவன் என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சொன்ன அது பிரார்த்தனை. அவன் தெரியாதாண்டவர் இருக்கல, ஹஸ்புனல்லாஹ் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று அவர் சொன்னார் அப்படின்னு இருக்கே தவிர அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நான் கேட்கறது தேவையில்லை அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்லி புகாரியில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அது ஒரு சஹாபி தான் சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, இது ஒரு சஹாபி இப்னு அப்பாஸ் சொன்னாங்க என்று சொல்லி சஹீஹுல் புகாரில இருக்கு. இது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு அடிப்படையாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இதே கருத்து 4564வது ஹதீஸ்லையும் சஹீஹுல் புகாரில இடம்பெற்றிருக்கிறது. அதனால இந்த விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும். இப்ராஹிம் நபியை வந்து அல்லாஹ் பிரார்த்தனை செஞ்சு கேட்டாங்க, அல்லாஹ் காப்பாத்திக்கிட்டான். அவர் எப்போதும் அதிக பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருந்தார். இதை விளங்கிக்கணும். அடுத்தது என்னன்னு கேட்டா, இந்த இப்ராஹிம் நபியை பத்தி இன்னொரு சம்பவம் வழக்கமா பயான்கள் எல்லாம் சொல்றாங்க. சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, சில ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் நூல்கள் அது இடம்பெற்றிருக்கிறத வைத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது அந்த இதுல தூக்கி போட்ட உடனே, நெருப்புல தூக்கி போட்ட உடனே என்ன ஆச்சா, உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செஞ்சான், அந்த அதை அணைக்க முயற்சி பண்ணிச்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி போட்ட உடனே ஆடு வந்துச்சான், மாடு வந்துச்சான், கழுகு வந்துச்சான், குதிரை வந்துச்சான், கொசு வந்துச்சான், என்னென்ன இருக்கும் அவ்வளவு உயிரினங்களும் ஓடி வந்து எப்படியாவது அந்த நெருப்பை அணைக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி பண்ணின. ஆனால் இந்த பள்ளி இருக்கு பாருங்க, பள்ளி அது மாத்திரம் வந்து அணைக்கிறதுக்கு பதிலா ஊதி விட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதனால அதை அடித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதாக பல ஆதாரப்பூர்வமான நூல்கள் நினைக்கிறோமே, அதுல இந்த மாதிரியான ஹதீசுகள் இருக்குது. மக்கள் இப்படி பிரச்சாரம் பண்ற காரணம் என்னன்னு கேட்டா, ஆதாரப்பூர்வமான சில நூல்கள்ல என்ன இருக்குன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்று சொல்லி, அதாவது புகாரியில இருக்கு பாருங்களேன். உம்மு ஷரீக் என்ற அம்மா அறிவிக்கிறாங்க, அமரபி கத்லில் வஸ்கி, பள்ளியை கொல்லுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். கான யன்ஃபுகு அலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக ஊதி விட்டுக் கொண்டே இருந்தது, நெருப்பை வந்து அதிகமாகிக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொல்லி உம்மு ஷரீக் என்ற அம்மா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்து புகாரியில 3359வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம இதே கருத்து வந்து நஸஈல 2782 நிறைய நூல்கள் வருது. ஒரு உதாரணத்துக்காக இன்னொன்னு நான் குறிச்சிட்டு வந்திருக்கிறேன். 2782வது ஹதீஸ் நஸஈல என்ன இருக்குன்னு கேட்டா, லம் யகுன் ஷைஉன் இல்லா யுத்ஃபு அலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த நெருப்பை அணைக்க முயற்சி பண்ணி கொண்டே இருந்தன. இல்லா ஹாதிஹி தாபா, இந்த ஒன்ன தவிர, இந்த பள்ளி இருக்க இதை தவிர மற்ற என்ன அணைக்க முயற்சி பண்ணியது. அதனால அமரனா பி கத்லிஹா, அதனாலதான் அதை கொல்லுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஆயிஷா நாயகி அறிவிப்பதாக நஸை என்ற நூல்ல 2782வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இதுல இப்படி ஒரு ஹதீஸ் ஆச்சா. அதே புகாரியில 3306 1831 புகாரில 2 இடத்துல என்ன வருதுன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை கொல்ல சொல்லி
ஒரு சொன்னதாக ஒரு காலம் நான் செவியுற்றதே இல்லை என்று ஆயிஷா நாய் சொல்றாங்க. அதாவது ஆயிஷா மனைவி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பள்ளியை கொள்ள சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் கேட்டதே இல்லைங்கிறாங்க. இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் அறிவிக்கிற அறிவிப்பை விட அவங்களுடைய மனைவி ஆயிஷா அறிவிக்கிற அறிவிப்பு உம்மு ஷரீக் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த பள்ளி தான் ஊதி விட்டுச்சு, அதனால ரசூலுல்லாஹ் கொள்ள சொன்னாங்கங்கறாங்க உம்மு ஷரீக். அப்படி இருக்குமையானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி அதிகமா எங்க சந்திப்பாங்க? வீட்டுல சந்திப்பாங்க. ஒவ்வொருவரும் பள்ளியை நம்ம எங்க பார்ப்போம்? கடற்கரையில பார்ப்போம், நம்ம வீடுகள்லாம் பார்ப்போம். வீடுகள்ல பார்க்கும் பொழுது உடனே மனைவியை கூப்பிட்டு நினைஞ்சிருக்கணும், அந்த பள்ளி